ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஸ்லீவ் கர்வ் ஸ்கேல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேட்டர்ன் ஷீட்லேயே ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் டேரெக்டாக கிளாத்தில் மார்க் பண்ணாலும் ஓகே தான். இப்போ இந்த மாதிரி மார்ஜின் லைன் வந்து போட்டிருக்கேன். இப்போ அதில் இருந்து சீம் அலவன்ஸ்க்காக ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இருந்து தான் ஸ்லீவோட ஹைட் வந்து மார்க் பண்ண போகிறேன். ஸ்லீவோட ஹைட் வந்து 6.5 இன்ச்சு ப்ளஸ் வந்து சீம் அலவன்ஸ்க்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ 6.5 இன்ச்சில் ஒரு லைனும் 7 இன்ச்சில் ஒரு லைனும் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதுதான் ஸ்லீவோட ஹைட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கேப் ஹைட் மார்க் பண்ணணும். அதாவது பைசெப்ஸோட ஹைட்டு. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. செஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 10 பண்ணிங்கன்னா கேப்போட ஹைட் வந்து கிடச்சிரும். இப்போ கேப்போட ஹைட் வந்து 3.25 வருது. அதே 3.25 வந்து சீம் அலவன்ஸ்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கை சுற்றளவு வந்து 6.5 இன்ச்சு. 6.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் பண்ணுறதுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து ஆம்ஹோலோட ரவுண்டு வந்து நம்மளுக்கு 9 இன்ச்சு. அந்த 9 இன்ச்சை வந்து இந்த சீம் அலவன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கேப்போட ஹைட்டில் வந்து மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதில் இருந்து ஒரு 1/2 to 1 இன்ச் வந்து உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா கேர்வ் லைனாக கொடுக்கும்போது ஆம்ஹோல் ரவுண்டு வந்து முன்ன பின்ன வரும், சரிங்களா. அதனால் ஒரு 1/2 to 1 இன்ச் வந்து உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அதில் இருந்து சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கணும். இப்போ இது வரைக்கும் நீங்கள் எப்போது மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணுவீங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த மேலே சீம் அலவன்ஸ் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து இந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மார்க்கையும் இந்த ஆம்ஹோல் ரவுண்டு மார்க்கையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வந்து போட போகிறோம். அதை நான் எப்படி ஸ்கேல் வந்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். கரெக்டாக இந்த ஃபோல்டிங் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருந்து இந்த ஸ்கேலை வந்து டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். இந்த 1 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்தே இந்த கேர்வ் லைன் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இப்போ இதில் இருந்து ஆம்ஹோல் கேர்வ் லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இந்த கேர்வ் லைன் வந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ இதே மாதிரி தான் இந்த கேர்வ் லைன் வந்து இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி பண்ணணும். இப்போ இது வந்து பேக் பேட்டர்ன், சரிங்களா. இது வந்து பேக் பேட்டர்ன் பின் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் பேட்டர்ன் மார்க் பண்ணும்போது இதில் இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ள தள்ளி மார்க் பண்ணணும். இப்போ அதே மாதிரி ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு 1/2 இன்ச் மட்டும் அந்த கேப் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சென்டரில் இருந்து 1/2 இன்ச் இருக்கணும், சரிங்களா. இந்த மாதிரி விட்டுட்டு மேலேயும் அந்த சீம் அலவன்ஸ் லைன் டச் ஆகிருக்கணும். அதேமாதிரி அந்த பைசெப்ஸ் லைனையும் ஆம்ஹோலோட அந்த 9 இன்ச் ஜாயின் பண்ணி பார்த்தீங்களா, அதையும் டச் ஆகிருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுறணும். ஓகேங்களா. இப்போ நார்மலாக இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இந்த ஸ்லீவ் ஸ்கேலையும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத போட்டுட்டேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து மன்னன் பிராண்ட். ஓகேங்களா. நீங்கள் வந்து தீபக் பிராண்டு, மன்னன் பிராண்டு, இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது. எந்த ஸ்கேல்னாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்கேலை வந்து நீங்கள் குர்த்தி, ப்ளவுஸு, கிட்ஸோ ட்ரெஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் இந்த ஸ்கேலை தாராளமாக வாங்கிக்கலாம், சரிங்களா. இந்த ஸ்கேலோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 40 rupees. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லீவ் ஸ்கேலையும் ப்ளவுஸ் ஸ்டார்ட் ஸ்கேலையும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத லாங் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள்.